like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel subscribe பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் பைக் அண்ட் ட்ராவல் நோட்டீஸ் தாங்க அத்தை மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோப்ரோவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருப்பேங்க. ஸோ கோப்ரோ வந்து கொடுத்தாச்சு, அப்புறம் வந்து சர்வீஸ்லாம் கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சாச்சுன்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவில் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7500 சொல்கிறாங்க. ஸோ 7500 நான் எங்கடா போவேன்? நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 அதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 சொல்கிறாங்க. 7500 எனக்கு தெரிஞ்சு அப்படி என்னடா அந்த வேலை அப்படின்னு கேட்டப்ப, உள்ளே ஏதோ ஒரு பின்னு மாற்றிருக்கோம் ப்ரோ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பின்னு மாற்றிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு மதர் போர்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடித்து க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படின்னுவாங்க. ஸோ அது வந்து பொதுவாக பண்ணுறது தான், நானும் பார்த்துருக்கேன். மொபைல் கடையில் வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிப்பாங்க மதர் போர்டு க்ளீன் பண்ணனே அந்த ஏதாச்சும் வந்து அந்த டஸ்ட் ஃபார்மேஷன் ஆகி ஏதாச்சும் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ஏதோ பின்னு மாற்றிருக்கேன், உள்ளே ஒரு போர்டு கணக்காக போச்சு, பின்னு மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அதை டச் பண்ணுவோம், அந்த என்ன ஒர்க்கு எவ்வளோ செலவாகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து டச் பண்ணுவோம் அப்படின்னாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. பட் என்னன்னா, நேற்று நான் ஃபோன் அடிக்கும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஃபோன் அடிக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ 1 வீக் ஆகிடுச்சு, என்ன சரி பண்ணல அப்படின்னு கேட்குறேன். ஸோ அவர் என்ன சொன்னால், இல்லைங்க லேட் ஆகும் ப்ரோ, அதெல்லாம் லேட் ஆகும், உடனே கிடைக்காது அப்படின்னாரு. கிடைக்கணும்னா சரி ரைட் ஓகே, இன்னும் 1 வீக் கூட எடுத்துங்க ப்ரோ, இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். சரிங்களா. இப்போ நேற்று வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று உடனே வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு ப்ரோ, எவ்வளோன்னு கேட்டதுக்கு 7500. அப்படி என்ன ப்ரோ மாற்றினீங்க? இந்த மாதிரி பின்னு மாற்றினேன், வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. பட் அதாங்க இப்போ நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரில. நான் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன மாற்றினாரோ ஸோ அந்த சர்க்யூட் இருக்குல்ல, அந்த சர்க்யூட் அப்படியே நோட் பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட்டில் ஏதாச்சும் நம்பர் இருக்கும், என்ன மாடல் நம்பர் இருக்குங்களா, அதையும் நோட் பண்ணிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு நம்ம வேறு எங்கேயாவது கேட்டு பார்க்கணும் அப்படின்னு தாங்க முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா 7500 அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு HJ கேமோட ரேட்டு வந்துருக்கு. ஏன்னா நான் அதுக்காக வந்து கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. ஒரு நியாயமான ஒரு சர்வீஸ் காஸ்ட்டு உண்மையிலே அந்த ரேட்டு வரும்னா நம்ம கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நம்ம வந்து ஸ்கேம் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் வீடியோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க வந்து யாராவது வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் வந்து என்ன சொல்லுங்கள். ஸோ என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட நான் வந்து சொல்லியிருப்பேங்க நிறையால. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ என்ன பிரச்சனைனா, ஸோ இன்பில்ட் மைக் வந்து நார்மலாக வச்சு பேசும்போது வந்து எடுக்குது. பட் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து போட்டு பேசும்போது வந்து எடுக்க மாட்டேன்னுச்சு. ஸோ இதாங்க கம்ப்ளைண்ட்டே வரும். ஸோ அவர் வந்து அவங்க வந்து ஒரு இதை அமுச்சு விட்டாங்க. பட் மெயில் அமுச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சர்வீஸ் கொடுக்கும்போது அதையும் கூட நான் அந்த சைடு இமேஜில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் கூட வாட்சோட பார்த்துங்க. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு. சரிங்களா. நான் அடாப்ட் எல்லாமே நல்லா இருக்காங்க. ஸோ உள்ள இருக்கிற பொருள் தான் போச்சு அப்படின்னாங்க. ஸோ ரைட் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மதுரையில் வந்து கொஞ்சம் நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மதுரையிலேருந்து யார் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இல்லைனா வீடியோ எங்கேயாவது யாராவது வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து லைட்டாக அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணிவிடுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ வரும், ஸோ இது வந்து வராது அப்படின்னு மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து அப்படி அவர் வந்து ஸ்கேம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாமோ அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்காக வந்து நம்ம போய் வந்து எதுவும் இல்லீகலாக தான் டீல் பண்ண போகிறது கிடையாது. ஒரு என்ன ஆக்சுவல் காஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து இதை பற்றினா ப்ராப்பரான நாலேஜ் இல்லை. ஸோ அதுக்கானது தான் இந்த வீடியோ. ஸோ யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சு, ஸோ இப்போ தெரியலனாலும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30th மார்ச். ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி வந்து யாருக்கும் ரீச் ஆகணும், ஃப்யூச்சரில் யாருக்கும் ரீச் ஆகி இந்த மாதிரி உங்கள் கோப்ரோவில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி இவ்வளோ ரேட்டு வருமா அப்படின்றது வந்து எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஃப்யூச்சரில் யாரும் இந்த வீடியோ பார்த்து ஸோ இல்லை ப்ரோ அவங்க வந்து உங்களை வந்து கரெக்டு தான் ப்ரோ, இல்லை ப்ரோ இவ்வளோ வராது ப்ரோ அப்படின்றத வந்து ஃப்யூச்சரில் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ரேட் அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா. ஸோ சேனலுக்கு சொந்தமாக மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து சேனலில் வந்து மேக்ஸிமம் வந்து பைக் ரிலேட்டட் அப்புறம் வந்து ட்ராவல் ரிலேட்டட் வந்து தாங்க மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. Until then, goodbye from Dinesh. Thank you.